என் செல்ல குழந்தையே, நீ இந்த இடத்தை விட்டு கிளம்ப தயாராக இருக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதை சொல்லிவிட இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, ஏன் தெரியுமா? உன்னை அம்மா இங்கிருந்து கிளம்ப சொல்கிறேன் என்றால் உன்னுடைய நெருங்கிய உறவினர் ஒரு இல்லத்திலிருந்து உன் நெஞ்சை வெடிப்பது போல ஒரு செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. இந்த செய்தி என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வராகி அம்மா நான் இருந்து உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று அந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் போதும். அதன் பிறகு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் ஒரு மாற்றத்தை உன்னால் உணர முடியும். உன் அம்மா நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கலங்கிவிட வேண்டாம். இந்த வராகி அம்மா நான் வருகின்ற வரைக்கும் எதற்கும் என் பிள்ளை நீ வருந்து விட வேண்டாம். நான் இருக்கும்போது உனக்கான நன்மைகளும் நம்பிக்கைகளும் ஒன்று சேர உனக்கு கிடைப்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் அதுவே போதுமல்லவா? இந்த நேரம்தான் உனக்காக எல்லாவற்றையும் என் பிள்ளை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது என்பதை மறந்து விடாதே. இந்த தருணங்களை எல்லாம் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வராகி அம்மா நமக்காக என்ன கொண்டு வருகிறாள் என்பதையும் நாம் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னெல்லாமோ எதிர்பார்த்து நின்ற இந்த வாழ்க்கை இப்போது நமக்கு என்ன தருகிறது என்பதையும் நான் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைக்கும் இந்த நேரம் நீ எந்த சூழ்நிலையும் விட்டு விடாதே. இறைவனின் அருள் உனக்கு கிடைக்கும் போது நீ அதனை எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் தவிர்த்து விடாதே. உன் வராகி அம்மா நான் இருக்கும் இந்த நேரம் என் பிள்ளையே உனக்கு அத்தனை அதிசயங்களும் சரியாக கிடைக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. உன் தாயானவளினுடைய ஆசிகளோடு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் உன் தெய்வத்தின் அருளால் நீ பெற்றதெல்லாம் போதும். உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இனிமேல் மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகிறது. தெய்வம் என்ன நடக்கிறது என்பதையும் இனிமேல் தான் காணப்போகிறாய். எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்த பிறகு இனிமேல் பெற வேண்டியது மட்டுமே உன் வேலையாக இருக்கின்றது. உன்னை சூழும் எல்லா விஷயங்களையும் நீ என்ன நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ எப்போதும் கவனமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உனக்காக நான் தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பகிர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். நம்பிக்கையோடு நீ எதை செய்தும் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதும். எப்போதும் என்ன நடக்கும் எது நடக்கும் என்றெல்லாம் கலங்காமல் உன் அம்மா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வராகினுடைய அன்பு ஒருவருக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த தெய்வத்தின் அன்பு ஒவ்வொரு வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து என் பிள்ளை நீ உன்னுடைய ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லா அதிசயங்களையும் நடத்த வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு செய்தி உன் மனதை சங்கடப்படுத்தும் விதமாக வரப்போகின்றது. அப்படி என்றால் இந்த இடத்தில் இருந்தால்தான் அது உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதை நீ தவிர்த்துவிட்டு செல்வது நல்லதல்லவா? என் குழந்தையை ஓரிடத்தை விட்டு கிளம்ப செல்ல வேண்டும் என்று ஒருவரை பார்த்து சொல்வது என்ன சாதாரண காரியமா? நாம் நமக்கென ஏதாவது ஒரு நிலையில் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டும் நமக்கென்ற ஒரு மன அமைதியை உருவாக்கி கொண்டும் ஓரிடத்தில் பரவாயில்லை இப்படியே வாழ்ந்து விடலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு இது போன்ற பல விஷயங்களை என்னவென்று எடுத்து சொல்ல வருகிறது என்றால் இதை எல்லாமே நாம் சரியாக உணர வேண்டும். இதை எல்லாமே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் எதையும் நாம் தொலைக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எதையும் நாம் விட்டுவிடக் கூடாது. நம்மை தேடி வருவது நமக்கு எதை சொல்லும் என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும்.
நம்மை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்கு எதையுமே எடுத்து சொல்ல வரும்போது அதை எல்லாமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடரும் இந்த காலம் இனி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் காலம் என்பதை மறந்து விடாதே. மிகப்பெரிய மாற்றங்களை உனக்கு தரக்கூடிய காலம் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இந்த வராகி அம்மா உன்னோடு நின்று உனக்கென்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை நீ வாழ்ந்திட வேண்டும் என்று உனக்கு சொல்லிக் கொடுப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எந்த நிலையிலும் உன்னை கைவிடாது. இந்த வராகி அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். உனக்காக நான் நடத்தி தரக்கூடிய இந்த மாற்றங்கள் என்னாலும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எப்போதும் பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நீ சரியாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை சந்தோஷமாக வாழ விடுவதில்லை. உன்னை மகிழ்ச்சியோடு வாழ ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. எப்போதும் ஏதாவது ஒரு சிக்கலுக்குள்ளும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளும் உன்னை இருக்க வைத்து விட வேண்டும் என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். தெய்வம் உனக்கு உறுதுணையாக நின்று இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க நினைக்கும் போது அந்த இடத்தில் சற்று நீ கவனிக்க வேண்டும். உன் வராகி அம்மா இதையெல்லாம் நான் தெரிந்து கொண்ட பிறகு உனக்கு எதையும் எடுத்து சொல்லாமல் நான் போய்விடுவேனா என்ன? உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளை உனக்கு அடையாளப்படுத்தாமல் நானும் போய்விடுவேனா என்ன? இனிமேல் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் இனிமேலும் எப்போதும் உன் வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்கும் அல்லவா? உன்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாமல், எந்த நிலையிலும் உன்னை கைவிடாமல் உன் தெய்வம் உன்னை காக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இவை எல்லாமே உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நின்று உன்னை காப்பாற்றுவதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்லும் போது அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக நீ தப்பித்து விடுவாய். இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுக்குமோ என்பதை புரிந்து கொள்வாய். அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். சரியா தவறா எது என்று நாம் யோசிக்கும் போது நமக்கு எல்லா நிலையிலும் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவவிடக்கூடாது. நான் உன்னை கிளம்ப சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ இருக்கும் இடத்தை விட்டல்ல, இந்த மனிதர்கள் இருக்கும் இடத்தை விட்டு நான் உன்னை கிளம்ப சொல்கிறேன். என் குழந்தையே, உனக்கு மிகப்பெரிய வேதனைகளை கொடுக்க இவர்கள் எப்போதும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னை சுற்றி இருந்து தேவையில்லாத எண்ணங்களை மட்டும்தான் எப்போதும் உனக்குள் தந்து கொண்டிருக்கிறார்கள். தேடி தேடி வந்து உனக்கு வேதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் நீ ஏதாவது ஒரு இடத்தில் முடங்கிவிட மாட்டாயா என்பதில் கண்ணு கருத்துமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை சுற்றி இருந்து இவர்கள் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்தாமல் உனக்காக நன்மைகளை கொடுக்கும் பொருட்டு உனக்கான விஷயங்களை என்னவென்று எடுத்து சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த தெய்வம் உனக்கு எதையுமே சொல்லிவிட முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை தந்திருக்கும் போது இவர்கள் அதற்குள்ளேயே நுழைந்து உனக்கு கெடுதலை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று உணரத்தானே வேண்டும். தெய்வத்தின் மீது இவர்களுக்கு பயம் இல்லை. தெய்வத்தின் மீது இவர்களுக்கு ஒரு துளியளவு கூட பதற்றம் இல்லை. தெய்வம் நமக்கு என்ன செய்து கொடுக்கும், எது செய்து கொடுக்கும் என்பதில் எல்லாம் எண்ணமில்லை. மாறாக நாம் என்ன செய்தாலும் நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற எண்ணம் தானே இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இது எப்படிப்பட்ட செய்தியை உனக்கு தர நினைக்கிறார்கள் என்று தெரியுமா? என் பிள்ளையே, குறிப்பாக
அவர்கள் கண் வைத்திருப்பது உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் மீதுதான். ஒரு குடும்பத்தின் அவமானம் என்பது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை அதிகமாக சார்ந்திருக்கிறது. அந்த குடும்பத்தை எந்த ஒரு பிள்ளையினுடைய மாற்றங்களும் பிள்ளையினுடைய வழிதடு மாற்றங்களும் இருக்கும்போது அந்த நேரம் அது அந்த குடும்பத்தையே சீர்குலைத்து விடும் அல்லவா? இதை புரிந்து கொண்டுதான் உன் வாழ்க்கையில் இதை செய்ய இவர்கள் துணிந்திருக்கின்றார்கள். இதை தெரிந்து கொண்டுதான் இதை செய்துவிட அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு விஷயத்தை செய்து இந்த வாழ்க்கையில் உன்னை தலைகுனிய வைக்க வேண்டி இவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சிகள் தான் இதில் முக்கியமானது. ஏதாவது ஒன்றை உன் குடும்பத்திற்குள் செய்து உன்னை தலை நிமிரவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கிறார்கள். உன்னை எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் வேதனைப்படுத்த துணிந்திருக்கிறார்கள். உனக்கான வேதனைகளும் துன்பங்களும் என்னவென்று உணரும் போது இனிமேல் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையை நீ அடையக்கூடிய விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக எப்போதும் பெற்றிட வேண்டும். இந்த வராகி அம்மா நான் உன்னோடு இருந்து இந்த காலகட்டங்கள் உனக்கு எல்லா நிலையிலும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும். அம்மாவின் அன்பு உன்னை எப்போதுமே நல்லபடியாக வாழ வைக்கட்டும். எதனால் வரையிலும் உனக்கு என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீ சரியாக உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு எதை கொடுக்கும் என்பதை நீ உணரும் போது அந்த இடத்தில் நின்று நான் உன்னை வாழ வைப்பதை நீ மிக பெரிய நம்பிக்கையாக உணர வேண்டும் அல்லவா? தெய்வம் என்பது எங்கே என்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும் நேரம். இனி உனக்கு எல்லா அதிசயங்களும் உன்னை தேடி வர வேண்டிய காலகட்டம். அத்தனை அதிர்ஷ்டங்களும் என் பிள்ளை நிச்சயமான மனமகிழ்ச்சியை பெற வேண்டிய நேரம். எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாதே, எந்த சூழ்நிலையும் எதையும் விட்டு விடாதே. உன் வராகி அம்மா நான் இருக்கும்போது எதற்கும் என் குழந்தை நீ கலங்கி விடாதே. இந்த நேரம், இந்த அதிசயம், இந்த மாற்றம் இனி எல்லாம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும். எதையுமே தாண்டி என் பிள்ளை நீ பேரதிசயம் கொண்டு உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். இவர்கள் எவ்வளவு பெரிய தீய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பங்கள் உன்னை சிக்க வைக்க நினைத்தாலும், என் பிள்ளையே முதலில் நாம் வீட்டில் இருக்கின்ற ஒருவருடைய மனநிலையை, நாம் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்று இதில் எல்லாம் நாம் நிச்சயமாக கவனத்தோடு இருக்க வேண்டும். எல்லோரும் என்ன செய்கிறார்கள், எது செய்கிறார்கள், வீட்டிற்குள் இருக்கும் போதும் சரி, வெளியில் செல்லும் போதும் சரி, இவர்களின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை சற்று கவனிப்பாக இரு. உன் வீட்டில் ஒரு பிள்ளை இவர்களின் பிடிக்குள் சிக்கிருக்கும்படியான சூழ்நிலை அவர்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது என்பதையும், இப்படி ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உருவாக்கி தர விடக்கூடாது என்பதையும், என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் கவனித்து கொண்டு எல்லாவற்றிலும் முழு மனதோடு முழு மனநிலையோடு நீ இருப்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்போது என் பிள்ளை எந்த இடத்திலும் உன் மனதை தளர விட்டு விடாதே. நான் இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ விட்டு விடாதே. என்னவாகும் என்பதும் எதுவாகும் என்பதும் இனி உனக்கான நேரத்தை உன் வசமாக்கி தருவதற்கானது. அதுபோல வராகி அம்மா சொல்கின்ற வார்த்தைகளும் உண்மைதானே. உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு கெடுதல் நடக்காமல் நீ பார்த்து கொள்ளலாம். உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ளவும், நிச்சயமாக எண்ணங்களோடு நீ தெளிவாகவும் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எதையாவது கடந்து என் பிள்ளை நீ உனக்கான வாழக்கூடிய நேரம் இனிமேல் ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையை நீ பெற்றுவிடத்தான் வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும்
நீ விரும்பியதை கொஞ்சம் கொஞ்சமாக நீ உணரத்தான் வேண்டுமல்லவா? என் குழந்தையே, நான் இருக்கும்போது இனி எதற்காகவும் நீ வருத்தம் கொள்ளாதே. நான் வரும்போது எந்த சூழ்நிலை எண்ணியும் என் பிள்ளை தயக்கம் காட்டாதே. இந்த தெய்வம் உனக்காக ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கும். நான் இருக்கும் காலம் உனக்கு ஒவ்வொன்றிலும் இருந்து பல மாற்றங்கள் பிறக்கும். தெய்வம் சொல்வதை உணர்ந்து கொண்டால், சைவம் தருவதை என்னவென்று ஏற்றுக்கொண்டால், இனி நிச்சயமாக உனக்கு தரக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றி என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். இந்த வாழ்க்கையில் எப்போதும் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். நடந்து முடிந்தபோது அதற்காக வருந்து என்ன பலன் இருக்கின்றது? இனி நடப்பதற்கு முன்பாக சற்று கவனமாக இருக்க வேண்டும். இனி நடப்பதற்கு முன்பாக எந்த விஷயத்திலும் சற்று மன உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். எது நடந்தாலும் எதிர்கொள்ளலாம், எது நடந்தாலும் என்னவென்று புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்து விடலாம் என்பதில் என் பிள்ளை நிச்சயமாக மனதெளிவோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் நாம் தொலைத்ததற்கு, இத்தனை காலமும் நாம் இழந்ததற்கு என்று இனிமேல் நல்லது நடக்கக்கூடிய காலம் கைகூடி வரும்போது தெய்வத்தின் முன்னால் நின்று உன்னை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள், உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை உனக்கு எதிராக திசை திருப்பிவிட நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இனிமேல் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், எது நடக்கும் என்பதை உணரும் போதுதான் இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் மிகப்பெரிய அதிசயங்களையும் நடத்தும். இவர்களை உனக்கு யார் என்று காண்பித்து கொடுக்கும். அது மட்டுமல்ல, இனிமேல் இவர்கள் பக்கத்திலேயே நிற்கக்கூடாது, இவர்கள் அருகிலேயே நாம் செல்லக்கூடாது என்பதை நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்தும். இது போன்ற நேரங்கள், இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும்போது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொண்டால் போதும். வராகி அம்மா சொல்வது போல சுற்றி இருக்கின்ற இந்த உறவுகளை எல்லாம் தேவையில்லாமல் நம்பிக்கொண்டிருக்காதே. சுற்றி வருகின்ற இவர்களை எல்லாம் நீ ஒருபோதும் தேவையில்லாமல் வருந்தி கொண்டிருக்காதே என்பதையும், அதைவிட அவர்களை விட்டு விலகி செல்வதுதான் உனக்கு நல்லது என்பதையும் புரிந்து கொண்டால் அதுவே போதும். அவர்களை விட்டு நீ விலகி நிற்பதுதான் உன் வாழ்க்கைக்கும் உன் எதிர்காலத்திற்கும் நல்லது என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும். இனிமேல் இனி என்னானாலும் சரி, நான் இருக்கும்போது உனக்கு சந்தோஷம் என்னவென்று காண்பித்து கொடுக்கும் நேரம். நீ இவர்களை விட்டு ஒதுங்கி இருந்து அந்த சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உனக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இந்த வாழ்க்கை நல்லபடியாக உருவாக்கும். என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றி என்னவென்று உனக்கு புரிய வந்துவிடும். இது போதும். இனிமேல் என்னானாலும் சரி, நீ விரும்புகின்ற சந்தோஷமும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.